Platinum sponsors RWD 369 Global, Naturals, Diamond sponsors Aksan, Adib, Soft Square, GTEF, Ideation, Ramara Farms, Ascertain, Black Tulips, Inipay, Delta Brand, AJ Steel Pipes. Gold sponsors GISA, JM Corporate Services, VTS Finance, Vijay Hemant Consultancy, 6 Dots. எல்லாரும் போலவே நானும் அகதியா வந்து பல கஷ்டங்களை இங்க ஆரம்பத்துல எதிர்நோக்க வேண்டியிருந்தது. கோவிட் ஊசி போட்டது பிறகு எனக்கு ஒரு பெரிய ஒரு நரம்பு சம்பந்தமான வருத்தம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோமொபைல் சார்ந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு பெரிய பிளேயராக சுவிட்சர்லாண்டில் இருக்கீங்க. அந்த ஆட்டோமொபைல் நிறுவனம் தொடங்குவதற்கான காரணம் என்ன சார்? அதோட இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து சார் வந்துச்சு? இந்த நாட்டுக்கு நாங்கள் சின்ன சின்ன வேலைகள் செய்து கொண்டு வந்த நேரம் 86ஆம் ஆண்டு எனக்கு ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் வேலை கிடைச்சிது. அங்கே வேலைக்கு காலையில் சேர்ந்து மத்தியானம் போல் ஒரு 12 மணி போல் அங்கே வேலை செய்கிற நிறுவனத்தில் வேலை செய்த சுவிஸ்காரர் பணி பகிஷ்கரிப்பு செய்தார்கள். நான் அடிக்கடி எனக்குள்ள சொல்லிக் கொள்றது, மற்றவருடைய உயர்வு, அவருடைய உயர்வை பற்றி, அவருடைய திறமையை பற்றி பாராட்டுங்க, பயப்படாதீங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து பல்வேறு ஆளுமைகளோடு நேர்காணல் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்க இருக்கிற ஆளுமை விடிஎஸ் ஃபினான்ஸ், சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த விடிஎஸ் ஃபினான்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு விநாயகமூர்த்தி கந்தசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு விடிஎஸ் ஃபினான்ஸினுடைய தலைவராக ஒரு 15 ஆண்டுகள் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்த விடிஎஸ் நிறுவனத்தை நடத்தி வரீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள் சார். என்னை பற்றிய ஒரு அறிமுகம் என்று சொன்னால், எல்லாரும் போலவே நானும் ஈழத்தில் வன்னி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து அங்கே உயர்தர வகுப்பு கல்வியை முடித்து தொடர்ந்து பல்கலைக்கழகம் போக சந்தர்ப்பங்கள் அந்த நேரத்து சூழ்நிலையில் கலவரம் காரணமாக நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்து வர வேண்டி வந்தது. 1984ஆம் ஆண்டு நான் புலம்பெயர்ந்து அப்போதைய ஜெர்மனி நாட்டு ஈஸ்ட் ஜெர்மனுக்கு ஜெர்மனியில் ஒரு 6 மாத காலம் இருந்து அதன் பின்பு சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தோம். எல்லாரும் போலவே நானும் அகதியாக பல கஷ்டங்களை இங்கே ஆரம்பத்தில் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. முதலாவது எங்களுக்கு பாஷை பிரச்சனை, ஓரளவு ஆங்கிலம் வரை இருந்தபடியே அதை வச்சு ஒரு மாதிரி சமாளித்து ஒரு நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறோம். சார் இப்போ உங்களை பற்றி சொல்லிட்டீங்க. உங்கள் நிறுவனம், அதாவது உங்களுடைய நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கள் சார். விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஹெச் இது 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இதனுடைய விதை போட்டது 98ஆம் ஆண்டு. அந்த நேரம் இந்த வெர்கோ ஃபிலோசபி என்று ஜெர்மனில் சொல்லுவாங்க. அந்த வெர்கோ என்னது, இந்த பிஸ்னஸ் ஃபிலோசபி நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் வேலை செய்கிற இடத்துல படிக்க வேண்டி வந்தது. அது பிறகு 2001ஆம் ஆண்டு நான் காப்புறுதி நிறுவனத்தில் இணைஞ்சி இது சம்பந்தமான விஷயங்கள் படித்து 2008ஆம் ஆண்டு நாங்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி இப்போ வங்கி கடன், வங்கி புரோக்கர், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், காப்புறுதி முகவரா நான் கடமையாற்றி கொண்டு வரேன். சார் கண்டிப்பாக சார். இன்னொரு உங்களுடைய பெரிய நிறுவனம் இந்த ஆட்டோமொபைல் சார்ந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு பெரிய பிளேயராக சுவிட்சர்லாண்டில் இருக்கீங்க. இந்த ஆட்டோமொபைல் நிறுவனம், அந்த ஆட்டோமொபைல் நிறுவனம் தொடங்குவதற்கான காரணம் என்ன சார்? அதோட இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து சார் வந்துச்சு? இது ஒரு நல்ல கேள்வி. அந்த ஆட்டோமொபைல் நிறுவனம் அதுக்கு பற்றி கொஞ்சம் பின்பக்கம் கொஞ்சம் சொல்லலாமோ தெரியல, சொல்றான். என்றால் நான் இந்த நாட்டுக்கு நாங்கள் சின்ன சின்ன வேலைகள் செய்து கொண்டு வந்த நேரம் 86ஆம் ஆண்டு எனக்கு ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் வேலை கிடைச்சிது. அங்கே முழுக்க சுவிஸ்காரர் தான் வேலை செய்கிறாங்க, வேற ஒரு வெளிநாட்டுக்காரர் இல்லை. நான் அந்த இடத்துல போய் வேலைக்கு காலையில் சேர்ந்து மத்தியானம் போல் ஒரு 12 மணி போல் அங்கே வேலை செய்கிற நிறுவனத்தில் வேலை செய்த சுவிஸ்காரர் பணி பகிஷ்கரிப்பு செய்தார்கள். ஏனென்றா ஒரு வெளிநாட்டுக்காரரோட கற்பனோட நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி
அதன் பின்னர் எங்களுடைய முதலாளி வந்து அதெல்லாம் ஓகே பண்ணி ஒரு ஒரு கிழமை அவரை வேலை செய்யணும் சொன்ன பிறகு நான் அந்த நிறுவனத்தில் வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து 94ஆம் ஆண்டு எனக்கு பதவி உயர்வும் கிடைச்சி அந்த யார் யார் பதவி என்ன பணி பகிர்வு செய்தார்களோ அவர்களே எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நான் உயர்ந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அந்த நேரம் எனக்கு ஒரு 4000 பிராங்க் சம்பளம் கிடைச்சது 30 ஆண்டுகளுக்கு முதல். இப்ப கூடிய அந்த சம்பளம் எடுக்காத ஆட்கள் இங்கே இருக்கிறார்கள். அதிலிருந்து தொடர்ந்து பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு 2002ஆம் ஆண்டு நான் இந்த நிறுவனத்தை தொடங்கக்கூடியதா இருந்தது. சார், இப்போ எப்படின்னா ஆட்டோமொபைல் அப்படின்னாலே எங்களுக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு வர்றது ஜெர்மனி, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வரும். இந்த ஆட்டோமொபைல் துறை இன்னைக்கு எப்படி இருக்குது சார்? இன் ஃபியூச்சர் அதற்கான வளர்ச்சி எப்படி இருக்குதான்னு நினைக்கும். உங்கள் நிறுவனத்துடைய ரோல் என்ன சார் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில்? நீங்க சொன்ன சரி, ஜெர்மனி தான். நான் கூட 2010ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டுக்கு போய் தான் இந்த டயக்னோசிக்கல் கோர்ஸ் படிச்சு பாஸ் பண்ணது. ஜெர்மனியை விட்டுட்டு எந்த ஒரு இதுவும் இங்கே வெஸ்ட் யூரோப்பை பொறுத்தவரையில இயங்க முடியாது. இப்ப ஆட்டோமொபைல் துறை வந்து கூடுதலா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு போய்கொண்டிருக்கு. ஆனா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு போய்கொண்டிருந்தாலும் இந்த துறையில வந்து ஏதோ ஒரு வகையில சில வேலைகள் குறைஞ்சாலும் சில இதுகள் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கு. ஆட்டோமொபைல் துறை வந்து எப்பயுமே ஒரு இன்றியமையாத துறை. இப்ப இந்த வாகனம் வச்சிருக்காக்கள் யாருமே இல்லை. எந்த ஒரு வகையில எங்களுக்கு மனிதனுக்கு ஒரு மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயம் தேவைன்னு சொன்னா அதுல இந்த வாகனங்களும் முக்கியம். அப்ப என்ற பொறுத்தவரையில அந்த துறை வந்து மிகவும் ஒரு முக்கியமான துறை. அதுகளில் நாங்கள் முயன்று பல போராட்டங்களுக்கு மத்தியில இந்த நாட்டில் கால் ஊன்றி போட்டிகள் என்று சொன்னால் அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட போட்டிகள். நாங்கள் ஒரு வெளிநாட்டுக்காரர் என்றபடியா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. இந்த நாட்டில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா, நீங்கள் உங்களோட வேலையை சரியாக திறம்பட நேர்மையா செய்தால் உங்களுக்கு மற்ற நாடுகள் பற்றி எனக்கு பெருசா தெரியாது, கேள்விப்பட்ட அளவுல சுவிட்சர்லாண்டை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய வேலையை ஒழுங்கா படிவா நீட்டா செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முதலிடம். அந்த வகையில நான் ஒரு மிகப்பெரிய என்று சொல்றதை விட ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கிறேன்னு இந்த தொழில் என்று சொல்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை சார். கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப நீங்க ஒரு சுவிட்சர்லாந்து போறப்ப, ஒரு புலம்பெயர்ந்து போறப்ப கிட்டத்தட்ட ஒரு பள்ளி படிப்பை நிறைவு செஞ்சுட்டு இலங்கைக்கு போறீங்க. அங்கே போயிட்டு ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் வேலை பார்த்து திரும்ப அந்த நிறுவனத்திலே ஒரு பெரிய உயரத்திற்கு வரீங்க. இப்போ இதுக்கு இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதான காலம். ஏன்னா நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணுறதுக்கான முயற்சிகள், அதாவது ஒருத்தர் சுவிட்சர்லாந்தில் போய் ஒருத்தர் ஆட்டோமொபைலில் சக்சீட் ஆகணும்னா இந்தந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் செய்யணும்னு சொல்லுவீங்க சார்? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு துறையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னால் அந்த துறை சம்பந்தமான சில நுணுக்கங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ அது இப்போ எந்த துறையா இருந்தாலும் இப்போ நாங்கள் ஆட்டோமொபைல் துறையை பற்றி எனக்கு இந்த சுவிட்சர்லாந்து முழுக்க எனக்கு சில தொடர்புகள் இருந்தது. நான் வந்து அந்த விற்பனையில ஒரு பொறுப்பா இருந்தபடியால் எனக்கு எல்லா பெரிய நிறுவனங்களுடைய தொடர்புகள் இருந்தது. உதாரணத்துக்கு டயர் கம்பெனிக்கு ஒரு பெரிய தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பு இன்னும் கொஞ்சம் இறங்கி போறோம்னு சொன்னா இந்த நாட்டுக்காரன் என்ன செய்வாங்கன்னா ஒரு 8 மணித்தாலும் வேலை செய்வாங்க. வேலை செய்து அப்படியே இருந்துருவாங்க. வீட்டை போய் ஒரு தொலைக்காட்சி பார்க்கறதோ அல்லது வேறு விளையாட்டு பொழுதுகள் பார்க்கறதோ இருப்பாங்க. நாங்க அப்படி இல்லை, வீட்டுக்கு போய் நாங்க இதை பற்றி சிந்திப்போம், வேலை செய்வோம். அந்த மிகப்பெரிய ஒரு டயர் நிறுவனத்தோட எனக்கு தொடர்பு இருந்தது. அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு என் கூடுதலாக கொஞ்சம் அந்த நிறுவனம் தொடங்க முதல் ஒரு சின்ன அளவில் நான் பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தேன். 8 டயர் 4 டயர் 8 டயர் 10 டயர் விற்று ஸ்பேர் பார்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று அதுக்கு பிறகு நான் ஓரளவுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் ஏற்பாடு செய்து கொண்டு அதன் பிறகு அந்த நிறுவனத்தை தொடங்கினது. அது முன்னுக்கே பல ஏற்பாடுகள் நிறைய செய்ய வேண்டியிருந்தது. பல கஷ்டங்களும் இருந்தது. வேலை செய்து கொண்டு செய்யல வந்து பலதரப்பட்ட கஷ்டங்கள் இருந்தது. எல்லா கஷ்டங்களையும் விவரிக்க முடியாது. நாங்கள் நித்திர கொள்ற நேரமே கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. இதை ஒரு தொழில இந்த நாட்டுல வந்து நாங்கள் நிலைநிறுத்துறேன்னு சொன்னால் மிகப்பெரிய கஷ்டம். அந்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பிறகுதான் நான் இந்த துறையில நான் திரும்ப ஏற்பாடு செய்த பிறகுதான் இந்த ஆட்டோமொபைல் காராஜ் தொடங்கக்கூடிய இருந்தது. சார், கண்டிப்பா இந்த ஆட்டோமொபைல் குறித்து
சில கோர்ஸுகள் நீங்கள் படிச்சிருக்க கூடும், அதுதான் உங்களை வந்து அங்கே சுவிட்சர்லாந்தில் ஒரு வலிமையான இடத்திற்கு கொண்டு போயிருக்கும். இப்போ வெளிநாடுகளிலிருந்து வருகிற தமிழர்களாக இருக்கலாம், இல்லை மற்ற மக்களாக இருக்கலாம், அவங்க வந்து ஒரு ஆட்டோமொபைல் துறையில் சுவிட்சர்லாந்தில் சாதிக்கணும்னா நீங்கள் என்ன வழிகாட்டுதல் கொடுப்பீங்க சார்? அடிப்படை வந்து படிப்பு தான். அடிப்படை வந்து முதல்ல ஜெர்மன் லாங்குவேஜ், ஜெர்மன் பாஷை தெரியணும். அடுத்தது இது சம்பந்தமான கோர்சஸ் இருக்கு. இப்ப வந்து ஒரு மெக்கானிக் இருந்தாலும் கூட அவருக்கும் வந்து இப்ப நியாயமான கூடுதலான இந்த இந்த துறைசார் கல்வின்னு சொல்லுவாங்களோ அதை கொஞ்சம் படிக்கணும். இப்ப வந்து இப்ப நாங்கள் தொடங்குற நேரத்தை விட இப்ப வந்து எல்லாமே மிகவும் இலகுவா வந்துட்டு, எல்லாமே கம்ப்யூட்டர், இன்டர்நெட், ஆன்லைன்ல எல்லாமே இருக்கு. அந்த நேரம் அவ்வளவு தூரம் வசதிகள் இல்லை. இப்ப நாங்கள் எல்லாம் இப்ப இங்க வந்து டயர் சம்பந்தமான அந்த அந்த துறை சார்ந்து படிச்சு அதுல ஒரு டிப்ளமோ எடுத்து அது பிறகு ஜெர்மனிக்கு போய் அந்த சில டயக்னோஸ்டிக் கோர்ஸ் எல்லாம் படிச்சு அது செய்தாலும் கூட கூடுதலாக மேனேஜ்மெண்ட்ல கவனம் எடுக்க வேண்டிய வந்துட்டு, அது படிச்சாலும் கூட நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறன்னு சொன்னா தனியா நீங்க மெக்கானிக் துறையில மட்டும் கெட்டித்தனம் இருந்தா பத்தாது. உங்களுக்கு இந்த இது சம்பந்தமான பிசினஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரியணும். அது வந்து எனக்கு அந்த ஆரம்பத்துல நான் அந்த 98ஆம் ஆண்டு பிசினஸ் பிலோசபி படிச்சு அதுகள் இருந்தபடியா தான் எனக்கு அது உதவி செய்யுது. எல்லாமே ஓரளவு கைகூடி வந்தா தான் ஒரு தொழிலை தொழிலை கொண்டு செலுத்தலாம். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னா, நாங்கள் இப்ப இப்படி சொல்லுவோம், இப்ப நாங்கள் இப்ப வார 5 வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நாங்க முதல்ல கண்காணிப்போம். அத இப்ப வந்து நாங்கள் ஒரு தொழிலை நிலைநிறுத்தி கொண்டு, இப்ப நான் ஆரம்பத்துல செய்யல வந்து ஒரு அந்த நேரம் இந்த ஆன்லைன்ல இந்த டயர்கள் வந்து வித்து கொண்டிருந்தாங்க. அப்ப பெரிய சிக்கல் வந்தது. ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், இப்படி இந்த இன்டர்நெட்ல வர டயர்கள், ஆன்லைன் டயர்கள் வந்து உங்களை பெரிய அளவுல பாதிக்கும் என்று சொன்னா அவர்கள் அதை நம்ப இல்லை. அதுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு ஒரு மீட்டிங் நான் போன சொன்னாங்க, நீ அந்த நேரம் சொன்னது இப்ப நடக்குது என்று. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வரும் என்றதை நாங்கள் கணிச்சால் தான் நாங்கள் ஒரு தொழில ஒரு ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரி, இப்போ ஒருத்தர் புதுசா வந்து ஒரு ஆட்டோமொபைல் சார்ந்த ஒரு தொழிலை சுவிட்சர்லாந்தில் நிறுவனம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான தயாரிப்புகள் வேணும்? ஏன்னா உலகத்தமிழர்கள் நிறைய பேர் நம்மளுடைய மாநாட்டுக்கு வர இருக்கிறதுனால அவங்க தங்களை எந்த மாதிரி எக்யூப் பண்ணிக்கிட்டு சுவிட்சர்லாந்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க சார்? இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி. என்னன்னு சொன்னால், சுவிட்சர்லாந்துல வந்து இப்ப புது சட்டப்படி இப்ப நீங்கள் அவை வந்து கொஞ்சம் முதல் இருந்தா காசு இருந்தால் இன்னொருவரை வச்சு அதை தொழில் செய்யலாம். இப்ப அவர் தான் இங்க வந்து படிச்சு டிப்ளமோ எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய அளவுல கார் டீலிங் செய்யணும்னு சொன்னா இங்க உள்ள ஒருவரை வச்சு அவருடைய விலாசம் மூலமாக அவரோட இணைஞ்சு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி செய்யலாம். அது பெரிய பெரிய விஷயம் இல்லை. அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் அது நிறைய விஷயம் கதைக்கணும். அது பிரச்சனை இல்லை, செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப கொஞ்சம் அவருக்கு பொருளாதாரத்துல நல்ல மேம்பாடு இருக்கக்கூடிய வசதிகள் உள்ளவர்னு சொன்னால், அப்ப இப்ப உள்ள தாராள பொருளாதார கொள்கையை பொறுத்தவரையில எங்கேயும் எதையும் செய்யலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கு. அதனால அது பெரிய விஷயம் இல்லை, செய்யலாம். சார், கண்டிப்பாக சார். ஏன்னா உங்களுடைய இந்த உழைப்பை பார்த்து இந்த ஆட்டோமொபைல் துறையில் நீங்கள் அடைந்திருக்கிற உயரம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. சார், உங்களுடைய வாசிப்பு அப்படிங்கிறதும் எங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பை தருது. ஏன்னா உங்களால் முடியாத காலகட்டத்தில் நீங்கள் நிறைய படித்து அதிலிருந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த ஆட்டோமொபைல் துறையிலிருந்து இன்னொரு அப்படியே ஒரு ஆப்போசிட் ஒரு வெர்டிக்கல் அப்படின்னா பிஸ்னஸை நம்ம சொல்லலாம். ஒரு மெக்கானிக்கல் அது ரிலேட்டடான ஒரு ட்ராவல்லிருந்து திடீர்னு பிஸ்னஸ்க்கான ட்ராவல், இந்த திடீர் டர்னிங் பாயிண்ட் என்ன சார்? இதற்கு பின்னால் இருக்கிற இன்ஸ்பிரேஷன் என்ன சார்? இதுதான் ஒரு நல்ல கேள்வி. திடீரென்று சொல்றது நான் ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கேன். என்னன்னு சொன்னால், நான் ஆட்டோமொபைல் துறை சார்றதுக்கு முதல் நான் இது பிஸ்னஸ் பிலோசபி படிச்சு இன்சூரன்ஸ்ல பார்ட் டைமா வேலை செய்யறேன். இங்க காப்புறுதி நிறுவனங்கள்ல பார்ட் டைமா வேலை செய்தபடியா எனக்கு ஒரு வருத்தம் ஒன்று இருக்கு. ஒரு நோய் என்னன்னு சொன்னா, எந்த நேரம் வேலை செய்து கொண்டே இருக்கணும். அது அப்படியான இருக்கிறபடியா இது செய்து கொண்டிருந்த கேட்கலாம். இந்த இதுவும் வந்தது ஏற்கனவே பரலலா 2 சமாந்தரமாக நான் 2 தொழிலையுமே வச்சிருந்தது.
2008 நான் அந்த விடிஎஸ் ஃபினான்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பிச்சு அது வந்து ஒரு பெரிய அளவில் என்னால் கொண்டு போய் நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ட்ரெண்டையும் சரிசமனா கொண்டு போறது கஷ்டமா இருந்தது. ஓரளவு ஒரு சாதாரணமா அது போய் கொண்டிருந்தது. 2016 பிறகு அது ஒரு பெரிய நிறுவனமா மாற்றி அது பிறகு நான் இந்த ஏற்கனவே இருந்த அனுபவத்தையும் பற்றி இன்னும் சில துறைசார் கல்வியும் கற்று அதுக்கு பிறகு நான் இதை கொஞ்சம் கூட அபிவிருத்தி செய்யக்கூடியதா இருந்தது. அதுல இடையில நான் இந்த கோவிட் ஊசி போட்டது பிறகு எனக்கு ஒரு பெரிய ஒரு நரம்பு சம்பந்தமான வருத்தம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு கைகால் எழும்பி நடக்க முடியாம ஒரு சக்கர நாட்காலியில ஒரு 3 மாத காலம் ஒரு கிளினிக்ல இருந்து அங்கே இருந்து வெளியே வந்து தடி ஊண்டி வந்து அது பிறகு படிச்சு திரும்ப ஒரு இந்த காப்புறுதி இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்வு ஒன்று இருக்கு இங்க சொல்லுவாங்க. அது என்னுடைய வயதுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் உண்டு. அதையும் நான் படிச்சு பாஸ் பண்ணி இப்ப அதுல ஒரு சரியான கணக்கீடு தெரியாது. நான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கல. எனக்கு 61 வயசு. சுவிட்சில் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண வயசு கூடி பாஸ் பண்ண ஒரே ஒரு ஆள் நான் தான் புள்ளி விவரம் கூறுது. சார், படிப்பிற்கும் வயதிற்கும் எந்த ஒரு தடையும் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய இந்த ஒர்க்கையே எங்களுக்கு பெரிய சாட்சியா இருக்கிறது. எனக்கு என்னன்னு சொன்னா எனக்கு எப்பயுமே முயற்சி தான். முயற்சி இது ஒன்றுதான் என்னுடைய தாரக மந்திரம். இதை விட வேற எதுவுமே இல்லை. கடமை செய்து பலனை எதிர்பாராம முயற்சி பண்ணி பார்ப்போம். எதனாலும் நான் அடிக்கடி எனக்குள்ள சொல்லிக் கொள்றது, மற்றவருடைய உயர்வு அவருடைய உயர்வை பற்றி அவருடைய திறமையை பற்றி பாராட்டுங்க, பயப்படாதீங்க. எந்த ஒரு துறையை பற்றி அவையில் எந்த துறையை பற்றி நீங்க பயப்பட தேவையில்லை, முயற்சி பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். அந்த முயற்சி தான் எனக்கு வெற்றி கொடுத்தேன்னு நான் சொல்லலாம். இல்லை, கண்டிப்பா சார். ஏன்னா நீங்கள் சொல்கிறப்ப எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு முயற்சி, அதுதான் சார் ரைஸுடைய ஒரு தாரக மந்திரமும் கூட. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது தான் ரைஸுடைய ஒரு தாரக மந்திரமும் கூட. சார், இந்த நம்ம விடிஎஸ் ஃபினான்ஸ் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்ட்டு. சார், இதில் நீங்கள் நிறைய ப்ரோக்கேஜஸ் நிறைய பண்ணுறீங்க. அதாவது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பேங்குக்காக இருக்கலாம். முதல்ல வங்கியிலேருந்து வருவோம் சார். ஒரு வங்கியில் உங்களுடைய சர்வீசஸ் எந்தெந்த மாதிரியான சர்வீசஸ் சார்? அது பலதரப்பட்ட வகையில் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ யாராவது ஒரு ஆள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு சொன்னா அவர்களுக்கு உரிய அந்த இங்க அந்த பினான்சியர்னு சொல்லுவாங்க, அவைக்கு இந்த பண வசதிகள், அந்த வங்கி கடன் வசதிகளை ஏற்படுத்தி செய்கிறது முழுக்க அது புரோக்கர் மாதிரி அதை நாங்கள் செய்கிறோம். முதலாவது. ரெண்டாவது, ஆறாவது, இந்த பெரிய நிறுவனங்கள், இப்போ சின்ன வீடுகளோ பெரிய நிறுவனங்களோ வீடு விற்க வேணும் என்று சொல்லி விற்கிறார்களுக்கும் வீடு வாங்குறார்களுக்கும் ரெண்டும் செய்யறது. வாங்குறது, விற்கிற ஒருவர் ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னா அந்த நாங்க போய் லொகேஷனை பார்த்து அந்த இடத்த கதைச்சி அது உரிமையாளரோட கதைச்சி அவைக்கு வீடு வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த வங்கி கடன் வசதியில இருந்து சகல விதமான வசதி, காப்புறுதி வசதி எல்லாத்தையும் செய்து கொடுக்குறோம். அதே நேரம் ஒரு ஆள் ஒரு வீடு விற்கிறோம் என்று செய்கிற ஒரு நிறுவனங்களோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது சாதாரண வீடோ விற்கிறோம்ன்றா அதுக்கு சம்பந்தமான நாங்கள் சகல ஏற்பாடும் செய்து அந்த வீட்டை வித்து கொடுத்து அதுகளையும் செய்கிறோம். இன்னும் ஒன்று, இப்ப யாரும் விரும்பின இடங்கள்ல வீடுகள் கட்ட வேணும் என்ற ஒரு கட்டட வேலைகள் செய்வோம்னு சொன்னால் அது சம்பந்தமான கட்டட வேலைகளையும் நாங்கள் இப்ப தொடங்கி இப்ப கொஞ்சம் தொடங்கி இப்ப இன்னொரு நண்பரோட சேர்ந்து நானும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். சார், இவ்வளவு பெரிய உயரங்கள், அதாவது எண்ணிலடங்கா அந்த சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபினான்ஸில், அவ்வளவு சர்வீஸ் நீங்கள் பண்ணுறீங்க. குறிப்பாக நீங்கள் முன்னாடி இதே நேர்காணலில் குறிப்பிட்ட மாதிரி நான் எதாக இருந்தாலும் ஒரு 5 வருடம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசஸ் பண்ணிட்டு தான் அந்த தொழிலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 5 ஆண்டுகள் அந்த ஃபினான்ஸ் சர்வீஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுவிட்சர்லாந்தில் எப்படி இருக்கும்? உலகளாவிய வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கதா நினைக்கிறீங்க? உலகளாவிய ரீதியில பொருளாதாரத்தை பற்றி அது எதிர்ப்பு கூறுறது சரியான கஷ்டமா தான் இருக்கும். என்ன காரணம்னு சொன்னா, அது எந்த பெரிய பொருளாதார நிபுணர்களாலேயே அதை சொல்ல முடியாம இருக்கு. இப்ப இங்க என்ன நடக்கும் என்று
இது இப்ப சுவிட்சர்லாண்டை பொறுத்தவரையில ரியல் எஸ்டேட் பிசினஸ் குளோபலைஸ் பண்றது நல்ல தான் என்னுடைய அடுத்த திட்டம். என்னன்னு சொன்னால் இப்ப துபாய் அங்க பெரிய பெரிய இடங்கள் இருந்தெல்லாம் இந்த ஹோட்டல்ஸ் பெரிய பெரிய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் இறங்கி போனால் ஏசியாவை பொறுத்தவரையில முந்தி இருந்த அளவில் இல்லை. இப்ப எல்லாருமே எல்லோரும் நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய அளவில் இப்ப இந்திய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலேயே நான் ஃபர்ஸ்ட் 91ஆம் ஆண்டு அங்க வந்ததுக்கும் இப்ப உள்ள தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி இந்த பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் கூடுதலான ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய நிறுவனங்களை இங்கே வாங்கக்கூடிய அளவு வாய்ப்புகள் இப்ப இருக்கிறபடியா அடுத்த 5 ஆண்டுகள்ல அது சம்பந்தமான முயற்சிகளை ஈடுபடலாம்ன்றது என்னுடைய நோக்கம். அடுத்தது கொஞ்சம் சிக்கலை என்னன்னு சொன்னா அந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரையில பொருளாதாரம் மாற்றம் அடைஞ்சு கொண்டு போகுது. அதுல பெரிய அளவில் நாங்கள் எதிர்ப்பு கூற முடியாது, அதாவது ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் சொல்லலாம். எங்களுடைய அடுத்த 5 ஆண்டு திட்டங்கள் என்று சொல்லி பெரிய அளவில் ஓரளவுக்கு கணிக்கலாம். இது ரியல் எஸ்டேட் பிசினஸ் குளோபலைஸ் பண்றதுதான் என்னுடைய நோக்கம். கண்டிப்பா சார். ஏன்னா இந்த புலம்பெயர் தமிழர்கள் இந்த மாநாடு எங்களுக்கு பெரிய அளவில் இதுல இது சம்பந்தமாக இன்வெஸ்ட் பண்றார்கள். இது சம்பந்தமான இன்வெஸ்ட் பண்றாங்களுக்கு நாங்கள் ஒரு அவைகளோட இணைஞ்சு சேவை செய்யல அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனா இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு சார். கண்டிப்பா சார். சார் இப்போ இந்த ஃபினான்ஸ், அதாவது நீங்க பயணிக்கிற இந்த ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், இந்த செக்டார்ல ஒரு உலகளாவிய மக்கள், அதாவது சுவிட்சர்லாண்டில் இந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற டிப்ஸ் என்ன சார்? அந்த முதல் அதே கேள்விதான் நீங்க ஆட்டோமொபைல்ல கேட்ட அதே கேள்விதான் இப்பவும் கேட்டிருக்கீங்க. அது இங்க ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம். என்ன எதுன்னு சொன்னாலும் இங்க உள்ள பெண்களை மாதிரி ஆக்களோட இணைஞ்சு அது செய்யக்கல நாங்களும் அவைக்கு வழிகாட்டியா இல்ல அவையோட இணைஞ்சு செய்யக்கல நிறைய விஷயங்களை வெற்றிகரமா கொண்டு போகலாம். அதுக்கு அடித்தளம் அமைக்கிறது தான் இந்த ரைஸ் மாநாடு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா இந்த மாநாடு எனக்கு அதுல மிகவும் சந்தோஷமா இருக்குது. நாங்கள் உலக தமிழர்கள் இந்த தொழிலதிபர்கள் எல்லாம் சந்திக்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காப்புறுதி இன்சூரன்ஸ் சம்பந்தமா அல்லது ரியல் எஸ்டேட் சம்பந்தமா அல்லது பேங்க் சம்பந்தமான என்னென்ன விஷயம் செய்யறாலும் இப்ப வேர்ல்டு வைடா இன்சூரன்ஸ்ல நம்பர் 1 இருக்கிறது சுவிட்சர்லாந்து தான். இன்சூரன்ஸ்ல அது மீறி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. அப்படியே அவையில் அப்படியா நாட்கள் வரைக்குள்ள அவையில் இப்படி எங்களை மாதிரி நிறுவனங்களோட இணைஞ்சு செய்யல மிகப்பெரிய ஒரு வெற்றியை வரும் அவைக்கு சார். கண்டிப்பா சார். ஏன்னா இந்த மாநாடு இந்த மாதிரியான நிறைய நபர்களை 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கிற வெற்றி தமிழ் தொழிலதிபர்கள் இணைகிற ஒரு மாநாடு சார். உங்களுக்கும் இந்த ரைஸ் எழுமின் அமைப்பிற்குமான தொடர்பு எப்படி ஏற்பட்டுச்சு, அதை பத்தி நேயர்களுக்காக சொல்லுங்க சார். இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். பொதுவா இந்த தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் மொழி மீதும் அதீத பற்று கொண்டு எங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு செயற்படுகின்ற அதிவணக்கத்துக்குரிய ஜெகத் கஸ்பார் அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் அவரை. ஏனென்று சொன்னால் அவர் எங்கள் எல்லாருமே குறிப்பாக தமிழர்கள் மீது கூட அவர் மிகுந்த பற்று கொண்டவர். அவர் இப்படி ஒரு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இப்படி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு வச்சது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு அடுத்ததான் இந்த அருமை நண்பர் ஸ்ரீ ராசமாணிக்கம் என்னை சந்திச்சு இந்த விஷயத்துல இங்க வரணும், இந்த இதுக்கு நீங்க பங்கு பற்றணும் சொல்லிக்கல. நான் ஆரம்பத்துல பொதுவாக வெளியில போறது குறைவு, இப்படி இந்த உள்ளுக்குள்ளே எனக்கு இருக்கிற வேலையை பார்த்து கொண்டு இப்ப இந்த அவர் இந்த விஷயங்களை எனக்கு சொல்லிக்கல. அவர் உச்சம் தொட்ட ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் சுவிட்சர்லாந்துல. இந்த சந்தர்ப்பத்துல நான் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அவர் தான் என்னை மிகவும் ஊக்கப்படுத்தி இங்க வரணும் இந்த கலந்து கொள்றதுக்காக எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து எங்களை இந்த கோல் ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லி கேட்டு நான் அவருடைய இதன்படி செய்கிறேன். அவர் ஒரு நல்ல முயற்சியாளர். சுவிட்சர்லாந்து ஒரு ஏர்போர்ட்ல விமான நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை வச்சு இயக்குறார். உலகளாவிய ரீதியில நிறைய தொழில் செய்கிறார். அவர் எனக்கு ஒரு மிகவும் ஊக்கம் தந்தவர். அவருக்கு என்னுடைய நன்றியினை சொல்லிக் கொள்றேன். அவர் மூலமா தான் எனக்கு இந்த ரைஸ் நிறுவனத்துக்கு தொடர்பு கிடைச்சது. அதன் தொடர்பு கிடைச்சது பிறகுதான் பார்க்கிறேன் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர்கள் தமிழர்கள் பல நாடுகள்ல இருந்து இதுல ஈடுபடுறாங்க.
இன்றைக்குல வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவர்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதும் அவர்களுடன் எங்களுடைய தொழில் சார்ந்த விடயங்களை நான் அவருடன் பகிர்ந்து கொள்றதும், அவர்களுக்கு என்னென்ன தேவை, அவர்களுக்கு எல்லோருமே ஒரே தொழில் சார்ந்து இருக்க மாட்டாங்க, வெவ்வேறு தொழிலில் வாரபடியா எல்லாரோடையும் இணைந்து இங்க நிறைய தொழில் வளங்கள் இருக்கு, ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே செய்யலாம். இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப என்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், என்னுடைய தொழில் சார்ந்து மட்டும் அல்லாமல் வேறு ஏதாவது தொழில் சார்ந்து அது சம்பந்தமான ஆலோசனைகள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேட்பவர்களுக்கும் அல்லது நாங்கள் அவர்களோட இணைந்து செயற்பட நாங்கள் தயாரா இருக்கிறோம். இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி களமாக அமையும் என்றதுல எனக்கு இருவேறு கருத்துக்கள் இல்லை. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப ஒரு 40 நாடுகளிலிருந்து வெற்றி தமிழ் தொழிலதிபர்கள் இணைகின்ற உலக தலைவர்கள் கூடி உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அதே அரங்கில் உலகத் தமிழர்கள் கூடி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்கிறாங்க. உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் என்னென்ன சார் இந்த மாநாட்டில்? சுவிட்சர்லாந்து நாட்டில் உலகத் தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ற அந்த தாவோஸ் போரம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்கள், அதாவது வந்து கூடுதலாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்க வந்து அந்த இடத்துல வந்து எல்லோரும் ஒரு வெற்றியாளர்கள் அல்லது தொழிலதிபர்கள் வந்து சந்திக்கிறேன்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது இதன் மூலமாக நான் இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்றேன்னு சொன்னால், பாறையில போட்டாலும் பயிராக வளரக்கூடியவர்கள் தமிழர்கள், பாலைவனத்தையுமே பசுந்தரையாக ஆக்கக்கூடியவர்கள் தமிழர்கள், மிகப்பெரிய முயற்சியில் உள்ளவர்கள் தமிழர்கள். நான் என்ன மட்டும் சொல்லல, எங்க இந்த முதலாவது ஜெனரேஷன் என்று சொல்லப்படுகிற தமிழர்கள் தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து வந்திருக்கிறார்கள். எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனும் இதே மாதிரி வரும் என்ற எந்த விதமான மாற்று சந்தேகங்களும் இல்லை. இந்த மாநாடு வந்து பல இடங்கள்ல சிதறி கிடக்கக்கூடிய தமிழர்களை, பெரிய தொழிலதிபர்களை, பெரிய ஆர்வம் உள்ளவர்களை, அதே நேரம் வந்து நான் முதலே சொன்னதுபடி வெவ்வேறு துறைகள்ல, ஒரு துறை மட்டுமில்லை, பல துறை சார்ந்து துறை சார்ந்த வெற்றியாளர்களை எல்லாம் ஒன்று இணைக்கல வந்து இது ஒரு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய களமா அமையும் என்றதில் நான் முதல் சொன்ன மாதிரியே ஒரு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படியான மாநாடுகள் தொடர்ந்து நடக்கிறதும் அதோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றுறதும் ஒரு தமிழ் சமூகம் சம்பந்தமா ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரும். எனது சொந்த கருத்து ஒன்று இருக்கு. எந்த ஒரு பொருளாதாரத்துல மேம்படாத ஒரு தனி மனிதனையோ, பொருளாதாரத்துல மேம்படாத ஒரு குடும்பத்தையோ, பொருளாதாரத்துல மேம்படாத ஒரு சமூகத்தையோ, பொருளாதாரத்துல மேம்படாத ஒரு நாடோ அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். எந்த ஒரு இடமும் இன்றைக்கு நாங்கள் பலரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த பொருளாதாரத்துல மேம்படாத ஒரு இனம் பெரிய அளவுல வெற்றி கொள்ள முடியாது. அதே அளவுல இப்படி ஒரு களம் அமைத்து எங்களுடைய ஈழத்தமிழர்களோ அல்லது பொதுவான தமிழர்கள் வைத்துக் கொள்வோமே, அந்த தமிழர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை கொண்டு வந்தா அது எமக்கு மட்டுமில்ல, எமது சமூகம், எமது தமிழர்கள் என்ற தமிழர்களுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையா அமையும் என்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். கடின உழைப்பு, முயற்சி, அதோடைய மாபெரும் நம்பிக்கை, வெற்றி அடையாளமாக சுவிட்சர்லாந்தில் நீங்கள் இருக்கீங்க. இது உலக தமிழர்களுக்கான ஒரு மாபெரும் தமிழ் நம்பிக்கையாகவும் நீங்கள் இருக்கீங்க. எங்கள் கூட தொடர்ந்து பயணித்த உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் இந்த நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நன்றி ஐயா. உங்களுக்கும் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு எனது நன்றி. என்னுடைய இந்த வருகின்ற இந்த ஜூன் 6, 7, 8, 9 இந்த தாவோஸ் ரைஸ் மாநாட்டில் எனது பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கும். நான் ஸ்ரீ ராஜமாணிக்கம் அவரோடு இணைந்து நானும் மிகப்பெரிய பங்களிப்பு தரதாக இருக்கிறேன். அதே நேரம் வருகிற எல்லாரையும் வரவேற்று இப்பொழுதே அவர்களுக்கு எல்லாரையும் நல்ல முறையில் வந்து இதில் பங்கு பெற்றும்படி அவர்களை வரவேற்று வாழ்த்தி உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம். Platinum sponsors RWD 369 Global, Naturals, Diamond sponsors Atsan, Adib, Soft Square, GTEF, Ideation, Ramara Farms, Ascertain, Black Tulips, Inipay, Delta Brand, AJ Steel Pipes. Gold sponsors GISA, JM Corporate Services, VTS Finance, Vijay Hemant Consultancy, 6 Dots.